வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். பீகார் தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டியோட என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? மோடியா, நிதிஷ்குமாரா, இல்ல மோடி நிதிஷ்குமார் கூட்டணி மீது மக்கள் வைத்த நம்பிக்கையா, இல்ல இதெல்லாம் தாண்டி என்டிஏ கூட்டணி அறிவித்த அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கடைசி நிமிஷத்துல கொடுத்த அந்த 10,000 ரூபாய், இதெல்லாம் இந்த வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு கிரெடிட் போகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த முதலமைச்சர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்துல 10,000 ரூபாய் கணக்குல போட்டதுதான் முதன்மையானதாக தெரியுது. அது அந்த அந்த அதை இப்படி ஒண்ணு கொண்டு வருவதற்கு முன்னால அவங்க நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கிறதும் தெரியுது. பெண்கள் விஷயத்துல அவங்க ஜீவிகா தீதீஸ் அப்படின்னு ஒரு குரூப், இங்க உள்ள செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி தான் நினைக்கிறேன், சுய உதவி குழு மாதிரி. தீபிகா தீதீஸ்னு ஒரு பேர்ல ஒரு குரூப் இருக்கு. 1,80,000 பேர் பெண்கள் அதுல வேலை செய்யறாங்க. அவங்க கிராமங்கள் எல்லோரும் போறாங்க. அங்க சுய உதவி குழு மாதிரி தொழில் செய்வதற்கு உதவி செய்யறாங்க. இன்னாருடைய மனைவி அல்லது இன்னாருடைய மகள் என்று தனக்கென்று சொந்த அடையாளம் எதுவும் இல்லாமல் இருந்த பீகார் பெண்கள் பலரை இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் போய் வேலை செய்து ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான பணிகளை செய்தார்கள் அப்படிங்கிறது மீடியால வரக்கூடிய செய்தி. நான் என்ன நடந்தது அப்படின்னு பீகார்ல இந்த 5 வருடங்கள்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த வேலை ஒண்ணு அமைதியான ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இடையில ஒரு நாள் ஒரு செய்தியில போட்டிருக்கிறாங்க. அது ஃபுல்லா இப்படிதான் பண்றாங்க. அதாவது ஐடென்டிட்டியே இல்லாம இருந்த பெண்களை நம்பிக்கையூட்டி தான் ஒரு ஏஜென்சி, எனக்கென்று ஏஜென்சி இருக்கு, என்னுடைய வேலைகளை நானே செய்ய முடியும், என்னுடைய முடிவுகளை நானே எடுக்க முடியும் அப்படின்னு எம்பவரிங்கா பேசி பெண்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலை பலன் கொடுத்திருக்கிறது. அதனுடைய சிகரமாக முதலமைச்சர் வேலை வாய்ப்பு திட்டத்துல 10,000 ரூபாயை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இனி 2 லட்சம் ரூபாய் நீங்க தொடங்குகின்ற தொழிலை பொறுத்து உங்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்புவோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ரொம்ப அப்பீலிங்கான ஒரு திட்டமாக மக்கள் பார்த்திருக்கலாம். தருகிறேன், ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் தருகிறேன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா 20 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்க, அப்போ செய்யாததை இன்னுமே செய்வீங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி எஃபெக்டிவாக மாறும். ஆனா அதனால தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே அதை அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிவிப்பு வருது. அந்த 10,000 ரூபாயை கிரெடிட் பண்றது முன்னாலேயே முடிவு செய்த திட்டம் அப்படிங்கிறதுனால இங்க எலக்டோரல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாம் இதுல கிடையாதுன்னு வேற எக்ஸம் பண்ணிட்டாங்க, விதிவிலக்காக சொல்லிட்டாங்க. அதனால அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வந்ததை பார்த்துட முடியும். 2022 காஸ்ட் சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாரு நிதிஷ்குமார் அரசு. அதுல 40% மேல இருக்கிற பட்டியலின மக்களும் 33% இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மாசம் 6,000 ரூபாய் செலவுல தான் வாழ்க்கை நடத்துறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் 6,000 ரூபாய் செலவுல தான் குடும்பம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் அந்த சர்வேல கிடைச்சிருக்குது. இப்போ 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கணக்குல வரவு வச்சா கிட்டத்தட்ட 1 மாதம் அல்லது 2 மாசம் செலவுகளை கொடுத்த மாதிரி. அது நிச்சயமாக அவர்களுடைய முடிவில் ஒரு செல்வாக்கு செலுத்தும். யாதவ் சமூகத்துல அல்லது இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த பணம் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய முடிவுகளும் கூட மாறி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாதது எஸ்ஐஆர்ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை.
அது தவிரவும் முறையாகத்தான் எல்லா வாக்குகளும் சேர்க்கப்பட்டதா, ஒரு சிலருக்கு கொடுக்காத வாய்ப்புகளை வேறு சிலருக்கு கொடுத்திருக்காங்களா? இப்போ ஆதார் கார்டு வாங்கிக் கொள்ளலாம்ங்கிறது எப்போ வந்ததுன்னா பின்னால வந்தது. பாட்னால வாங்கி பேப்பர் நியூஸை தான் சொல்றேன். பாட்னால சர்வே முடிக்கும்போது, ரிவிஷன் முடிக்கும்போது ஆதார் கார்டு வாங்கல. ஆதார் கார்டு கொடுத்தாங்க, பயன்படுத்தலாம்னு பேசாம விட்டாங்க. சீமாஞ்சல் போகும்போது ஏற்க மறுத்தார்கள்னு எல்லாம் அந்த சமயத்துல போட்டாங்க. அதாவது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் சில ஏரியால லிபரலாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ செய்திகள் பார்க்க முடிஞ்சது. அதை தலைவர்கள் பேசவும் செய்தாங்க. ஆனா நடைமுறையில அது எந்த விளைவையும் ஏற்படுத்தல. அவன் ஒரு பாகுபாட்டோடையே அந்த எஸ்ஐஆர் பிராக்டிஸ் முடிஞ்சுது. 65 லட்சம் வரைக்கும் 60 லட்சம் பேர் வரைக்கும் நீக்கப்பட்டார்கள்ங்கிறது வந்தது. இப்போ இந்த 7 கோடி வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னா கிட்டத்தட்ட 8% 9% அப்படின்னு வருது. இது இந்திய ஜனநாயகத்துல இது ஒரு மிகப்பெரிய அடி. இந்த நீக்கப்பட்ட இந்த 8% 9% பேரும், அந்த 65 லட்சம் பேரும் அல்லது 60 லட்சம் பேரும் வெளிநாட்டுல இருந்து இங்க ஊடுருவியர்களா? இல்ல. அப்படியும் தேர்தல் ஆணையம் சொல்லல. அப்ப யாரு இவங்க? ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க. 2006ல, 2011ல, 2014ல, 19ல எல்லா இடங்கள்லயும் எல்லா சமயங்கள்லயும் ஓட்டு போட்டவங்க. திடீரென்று அவர்களுக்கு எப்படி இந்திய குடிமக்களாக இவ்வளவு நாள் இருந்தவங்களுக்கு திடீரென்று இன்னைக்கு எப்படி வாக்குரிமை இல்லாம போச்சு? இந்த முடிவு ஓட்டு போட்டவங்கள்ல அதிகமான வாக்குகளை பெற்றியவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆட்சிக்குங்கிறது ரைட், ஓகே, அது ஒரு பக்கம். பட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அதுக்கு கிடைக்குதா? இத்தனை பேர் வாக்குரிமை, இத்தனை லட்சம் மக்களுடைய அடிப்படை உரிமையை பறிச்சுட்டு ஒரு தேர்தலை நடத்தினா அந்த தேர்தல் நியாயமான தேர்தலா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள் தானா? அது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வருமா? அல்லது ஏற்கனவே சட்டபூர்வமாக இது நடக்குதா, இல்ல சட்ட விரோதமாக நடக்குதா, சட்டத்துக்கு மாறாக நடக்குதாங்கிற கேஸே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, நிலுவையில தான் இருக்கு. ஆனா இங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி பல்வேறு விடை தெரியாத கேள்விகள் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா ஞானேஷ்குமாருக்கும் இந்த வெற்றியில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்தியா கூட்டணியுடைய கடும் சார் வெற்றி அவருக்கு தான். இந்தியா கூட்டணியோட கடுமையான பின்னடைவையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். காங்கிரஸ் கிட்டத்தட்ட 6 இல்ல 7 சீட்ஸ்ல தான் அவங்க லீடிங்ல இருக்கிறாங்க. 61 தொகுதிகள்ல அவங்க போட்டி போட்டாங்க. ஆர்ஜேடி உடைய சீட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கம்மியா இருக்கு. அது அப்படியே நிதிஷ்குமாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன கீ ஃபேக்டர்ஸ் நினைக்கிறீங்க இந்தியா அலையன்ஸோட இவ்வளவு கடுமையான ஒரு பின்னடைவுக்கு? லீடர்ஷிப் ஒரு ஐடென்டிபிகேஷன்ல ப்ராப்ளம் இருந்ததா, இல்ல சீட் ஷேரிங்ல இருக்கிற ப்ராப்ளமா, இல்ல கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜில கோட்டை விட்டுட்டாங்களா, இல்ல காஸ்ட் அரித்மெட்டிக்கா? வாட் டு யூ ஃபீல் இஸ் த கீ ஃபேக்டர்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி எனக்கு காலையிலிருந்து உறுத்திய ஒரு விஷயம் எத்தனை சுற்றுகளுக்கு பிறகு இந்த முடிவு என்பது ஊடகங்கள்ல பெரும்பாலும் வரல. ஆல்மோஸ்ட் முடிவுகள் அறிவிக்கப்படும் சூழல் வந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கங்கள்ல போய் பார்த்தா 30 சுற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில 3வது சுற்றுல 2100, 1850, 3000 அப்படின்னு வாக்குகள் வித்தியாசத்துல ஒருவர் இருக்காரு. பெரும்பாலானவை அப்படிதான் இருந்தது அந்த சமயத்துல. ஆனா மேசிவா ஒரு வெற்றி இருப்பது போல இங்க தோற்றம் வருது. இப்படி தோற்றம் இங்க வரும்போது மனச்சோர்வு காரணமாக உரிய பணிகளை அங்கு கவுண்டிங் சென்டர்ல சிலர் செய்யாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எப்படி எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரி வேறு ஏதேனும் நடந்ததா? இல்ல இதெல்லாம் வந்து யூனிஃபார்மா தொகுதி நம்பர் 1ல இருந்து 243 வரைக்கும் பொதுமக்கள் வந்து ஒரே மனநிலையில ஓட்டு போட்டாங்கன்னாலும் இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். பட் எத்தனை சுற்றுகளுக்கு பிறகுங்கிறது தெரியாமல் இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது தேவையில்லாத சோர்வு வந்து இந்த மகாகத்பந்தன் தொண்டர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க கவுண்டிங் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே. அவங்க அப்போ லூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரியும் தேர்தலுக்கு பிறகு யாரேனும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் நியாயமாகவும் நீதியாகவும் தேர்தல் நடத்தும் விதத்துல இல்லை அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன லெவல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட அது வந்து பெரிய லெவல்ல தான் முன்வைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அகிலேஷ் பட் எலெக்ஷன் டைம்லயே நீங்க பாத்தீங்கன்னா மகாகட்பந்தனுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருந்தது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஓட்டு அதிகார யாத்ரா நடத்துறாரு. ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் அவ்வளவு மக்கள் திரள் கூட்டம் வந்தது. அவ்வளவு ஆதரவை வந்து கிரவுண்ட் லெவல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு கட்டத்துல எங்கேயோ வந்து இவங்க கோர் இஷ்யூஸ் லைக் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மைக்ரண்ட் லேபரர்ஸோட ப்ராப்ளம் இந்த மாதிரி கோர் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு இவங்க இந்த ஓட் சோரி, எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? ஓட்சோரின்னு பேசினது தோற்பதற்கு முன்னால் ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கும். அத பிஜேபியும் ஜேடியுவும் அந்த அந்த கேம்பெயினை வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கலாம். ஆனா அமைப்புக்கே ஒரு ஆபத்து அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த பதற்றத்துல அவங்க பேசுவது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இழந்திருக்க மாட்டாங்க. உண்மையான மக்கள் பிரச்சனைகளை, உண்மையான இளைஞர் பிரச்சனைகளை இவங்க எடுத்து பேசினாங்க. இவங்க எடுத்து பேசுனதுனாலதான் உங்க வீட்டுல நீங்க 2 மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாடை தூக்கிட்டு போயிருவாங்கங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் ரொம்ப சட்டிலா போய் 10,000 ரூபாய் உங்க கணக்குல கிரெடிட் கொடுத்து வரவு வச்சிருக்கிறோம், உங்களை எம்பவர் பண்றதுக்காக நாங்க பல ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இங்க அதிகமாக வந்ததுக்கு காரணம் தேஜஸ்வி யாதவோட கேம்பெயின், அவர் முன்வைத்த பிரச்சனைகள், அவங்களுடைய மேனிபெஸ்டோ எல்லாமே கூட காரணமாக இருக்கக்கூடும். இதையெல்லாம் தாண்டி வெளிப்படையாக பெரிய மனிதர்கள் பேசல. ஆனா எஸ்ஐஆர்னு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து சாதாரணமாக ஃபீல்டு லெவல்ல வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட அந்த செய்தி போயிருக்கும். ஆன்டி மைனாரிட்டிஸ் உணர்வு வந்து அங்க கடத்தப்பட்டிருக்கலாம். ஆனா பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல வந்து அது இல்லாம போனதுக்கு தேஜஸ்வியோட முன்னெடுப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க ஜெயிக்கலைங்கிறதுனால நான் தேஜஸ்வியையோ தீபங்கரையோ அல்லது காங்கிரஸ் கட்சியையோ அதை தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ஃபேஸ்ல வந்து ஓட்டிங் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் சார். முதல் ஃபேஸ்க்கு முன்னால எஸ்ஐஆர் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 66.91% பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. மக்கள் அதிகமா வந்து ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற போக்கதான் வந்து கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஓட்டிங்க்கு முந்தின நாள் ஈவினிங் டெல்லியில ஒரு கார் வெடிப்பு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஓட்டிங் நடக்குது. குறிப்பாக எந்த பெண்களை வந்து இவங்க அதிகம் எஸ்ஐஆர்ல வெளியே நீக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, பெண்கள் தான் அதிகமா வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.3 லட்சம் பெண்கள் அதிகமாக ஆண்களை விட வாக்களிச்சிருக்கிறாங்க. செகண்ட் ஃபேஸ்ல வந்து 74% பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கும் மக்களுடைய அந்த உணர்வுகளை வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் பிஜேபி கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மீண்டும் ஜங்கிள் ராஜ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஆர்ஜேடியை எதிர்த்து வைத்த விமர்சனங்கள் இதெல்லாம் டு யூ திங்க் இட் வுட் ஹவ் பிளேட் சம் ரோல்? இல்ல அதாவது டெல்லியில நடந்த நிகழ்வுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும் கண்டிப்பாக.
அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும். ஜங்கிள் ராஜ்னு சொன்னதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குமாங்கிறது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏன்னா அதை ஏன்னா எஃபெக்டிவா இவங்க கவுண்டரே பண்ணலையே சார். ஆர்ஜேடி வந்து அதை எஃபெக்டிவா கவுண்டரே பண்ணலையே அந்த ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் யாதவ் கம்யூனிட்டிகளும் சேர்ந்து திரும்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு அச்சத்தை வந்து பாஜக ஏற்படுத்தி விட்டதா? நீங்க சொன்னீங்கல்ல நான் அந்த மாடை புடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னு. அதையே வேற விதமா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில எடுத்தாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது அது கரெக்ட் தான். அதாவது அஹ், நேரடியாக அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்த வேண்டிய கட்டத்தை தாண்டி வந்துட்டோம். இந்த மாதிரி சட்டுலா சில செய்திகளை சொன்னாலே போதும். அதனால அது போதுமானது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி அந்த கேம்பெயினை நடத்திருக்கலாம். நீங்க குறிப்பிட்டது அதுல ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். அதாவது இடுகாடுகளுக்கு இனி அதிகமாக நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். கார்பரேஷன்ஸ் அல்லது தமிழ் யூபி அரசினுடைய செலவு அதிகமாக உதவிகள் வந்து சுடுகாடுகளை சீரமைப்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு முறை பேசுனாங்க ஒரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால. அதுல என்ன இருக்கு, அதுல என்ன வெறுப்பு பிரச்சாரம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா அதுல எல்லாமே முடிஞ்சு போகுது. இப்படி இந்த மாதிரி பேசும் ஒரு டோனுக்குள்ள நம்ம சமூகம் நகர்ந்து விட்டதாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷா ஒரு இடத்துல போய் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கணும்னா தான் பெயர் சொல்லி அவங்களுக்கு எதிராக நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லணும். இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பீகார்ல இதுக்கு முன்னால போன எலெக்ஷன்லயா இங்க ஆர்ஜேடி ஜெயிச்சிருச்சுன்னா பாகிஸ்தான்ல வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஒரு நரேட்டிவ் வந்து என்ன இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல பல அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மோடி தலைமையில் பிஜேபி வருமா இல்ல நிதிஷ் தலைமையில் ஜேடியு வருமா அப்படின்னு இப்ப வந்து பீகார் தேர்தலோட ரிசல்ட் வந்து அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நிதிஷோடைய கடந்த கால வரலாறு நமக்கு தெரியும். எப்படி வந்து அவர் கூட்டணியில இருந்து இந்த கூட்டணிக்கு தாவி தாவி 10 முறை முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில வெளிப்படையாக நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த பாஜக தரப்புல இருந்து அவங்க பேசவே இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நிதிஷ்குமாருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவையும் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு வந்து யாரு பிக் பிரதரா இருப்பாங்க, பிஜேபியா இல்ல ஜேடியுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிய கழட்டி விட்டுட்டு அட்லீஸ்ட் ஆர்ஜேடி ஒரு 40-50 சீட் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணி போட்டு நிதிஷ் மறுபடியும் முதலமைச்சர் ஆவார். அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் எப்படி பாக்குறீங்க? இது பீகாரோட மட்டும் தொடர்புடையது இல்லைல்ல. அது வந்து யூனியன் கவர்மெண்டோடவும் சேர்த்து தொடர்புடையது. அதனால அவ்வளவு சீக்கிரமாக நிதிஷ்குமார அவங்களுடைய கிரிப்ல இருந்து வெளியில விட்டுற மாட்டாங்க. அதனாலதான் முதல்ல நிதிஷ்குமார சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லாம இருந்ததுக்கு இருந்த சூழல்ல பிஎம் பிரச்சாரத்துக்கு வரும்போது அதை முன்னிறுத்தி அவர் தலைமையில தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணி விட்டாரு. ஏன்னா அது யூனியன் கவர்மெண்டோட சேர்ந்து வர்ற பிரச்சனை. 12 எம்பிக்கள் அவருக்கு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறாரு. சிராக் பாஸ்வானுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. 17 பேர் கிட்டத்தட்ட பீகாரை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு எளிதாக பிஜேபி இல்லாம 17 பேர் அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு எளிதாக சந்திரபாபு நாயுடு தொடர்பான விஷயத்தையும் நிதிஷ்குமார் தொடர்பான விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக புறந்தள்ளிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நிதிஷ்குமாருக்கு ஒரு நெருக்கடி என்று ஃபீல் பண்ணாருன்னா அவர் இதையெல்லாம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாரு தான். ஆனா எத்தனை முறைதான் தாவி தாவி வருவதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறதும் புரியல. 10 முறை ஏத்துக்கிட்டாங்களே சார். எடுத்துட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஃபேக்டரை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இல்லையா? அவர் ஸ்பாய்லரா இருந்தாரோ, ஓட்டுகளை பிரித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அவருடைய கட்சி வேட்பாளர்கள் யாருமே எங்கேயுமே லீடிங்ல இல்ல. இன்ஃபேக்ட் தேர்தலுக்கு முன்னால அவர் என்ன சொன்னார்னா, நிதிஷ் 25 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு வெளியேறிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு சவால்லாம் விட்டாரு பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஆங்கிளை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸ்பாய்லரா இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் ஸ்பாய்லராக இருந்தார்னா சமூக படிநிலையில மேல இருக்கிறவங்களுடைய ஓட்டுகளை தானே அவர் பிரிச்சிருக்க முடியும்.
அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள், அந்த அணிக்கு வரக்கூடிய வாக்குகள் தான் பிரிஞ்சிருக்கும். அவர் ஸ்பாயிலராக இருந்தார்னா ஆர்ஜேடிக்கு அட்வான்டேஜா கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல. அல்லது காங்கிரஸ்ல இருந்த மேல்தட்டு வாக்குகளை அவர் பிடுங்கிட்டு போயிட்டாராங்கிறதும் தெரியல. அந்த மாதிரி தெரியல. அவர் பெரும்பாலும் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களிடத்துல செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் மீடியா ரிப்போர்ட்ஸ் அந்த சமயத்துல இருந்தது. ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்ல அவரால் பெருசா இன்ரோட்ஸ் எதையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க. புதிய வாக்காளர்களை நம்பி பெரிய அளவுல பேசிட்டு இருக்கிற கட்சிகள் தான் இதுல பாடம் கத்துக்கணும். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் குருவாக அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஏற்கனவே வரித்து கொண்டவர்கள் தான் புதிய வாக்காளர்களை நம்பி எவ்வளவு தூரம் செய்ய முடியுங்கிறத முடிவுக்கு வரணும். மற்றபடி ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன்ல பெரிய அளவுல ஷிஃப்ட் தெரியல. பெண்கள் இடத்துல உள்ள ஷிஃப்ட் தான் பெருசா தெரியுது. இந்த வெற்றி பிஜேபிக்கும் மோடிக்கும் நேஷனல் லெவல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த தோல்வி இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பாக காங்கிரஸ்க்கோ ராகுல் காந்திக்கும் நேஷனல் லெவல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? பீகாருக்குள்ள பிரச்சாரத்துக்கு போகும்போது ராகுல் காந்தியினுடைய செல்வாக்குக்கு எந்த குறையும் இருந்ததாக தெரியல. ஆனா வாக்குகள் வரல. அப்போ எங்கேயோ ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி என்ன அப்படிங்கிறத ராகுல் காந்தி கன்சிடர் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பிஜேபிக்கு வெற்றிங்கிறது உண்மைதான். கூடவே ஜேடியுவும் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 2020 வாங்கிய சீட்டை விட இப்ப அதிகமாக சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால மோடிக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அதனால அந்த வெற்றியை 2 பேரும் சேர்ந்துதான் கொண்டாட முடியும், தனித்தனியாக கொண்டாட முடியாது. அதனால நேஷனல் லெவல்ல இது பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க நிதிஷ்குமார் சிஎம் ஆக இருப்பாரு, அங்க மோடி பிஎம் ஆக இருப்பாரு. அந்த அணிக்குள்ள இந்த தேர்தலால எதுவும் பெரிய பிரச்சனைகள் வராது. ஸ்டேட்டஸ் கோ தொடரும். தமிழ்நாட்டுடைய இம்பாக்ட வந்து நம்ம கண்டிப்பா இதுல வந்து பேசியே ஆகணும் சார். இப்ப பீகாருடைய தேர்தலுக்கு முன்னால நடந்த எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட நிறைய வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு காலங்காலமா இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இங்க வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்து வலதுசாரி தரப்புல வைக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து பீகார் மக்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு களத்துல இறங்கி இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை என்டிஏ கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்பட போறாங்க. தமிழ்நாட்டுடைய தேர்தலில் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு? எஸ்ஐஆர்ல யார் யார் சேர்க்கப்படுகிறார்கள், யார் யார் நீக்கப்படுகிறார்கள்ங்கிறத விஜிலண்டா பாக்குறத தவிர வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை. இவங்களை எங்கோ ஒரு இடத்துல இருந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துற முடியும், சேர்க்கிறவங்களெல்லாம் சேர்த்துற முடியும். அந்த மாதிரி சேர்க்கப்பட்டவர்களை நீக்குவதற்கான முயற்சிய கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும். அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறோம் எதிர்கட்சிகள் அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாமே எதிர்கட்சிகள் தான். கூட்டணி சேர்ந்தது அதிமுக மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி சேர்ந்திருக்குது. அவங்களை தவிர மீது எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் தான். எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கிறத பார்க்கணும். விஜிலண்டா ஓரளவுக்கு சமாளிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பாடங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறேங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பீகார் தேர்தல் முடிவுகளை வைத்து என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பாடம் கற்க வேண்டிய நிலையில தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இல்ல. திமுக கூட்டணி அதை ஏற்கனவே எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு பண்போட தான் போயிட்டு இருக்கிறாங்க. கன்வின்ஸ் பண்றாங்க. இதுக்கு மேல எங்களால சீட் கொடுக்க முடியலன்னா கன்வின்ஸ் பண்ணி அவங்கள தங்களோடு இருக்க செய்கிறார்கள். ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற பிரச்சனை வந்து பீகார்ல வந்த மாதிரி இங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப ஏற்கனவே கிசுகிசுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சே சார். இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்து விஜயோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
விரைவில் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர்ல வந்து ராகுல் காந்தியை வந்து விஜய் சந்திக்க போறாரு. கூட்டணி கிட்டத்தட்ட உருவாயிடும். அதற்காக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பெரிய தலைகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது திமுக தரப்பில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கசிய விடுறாங்களே சார். அந்த மாதிரி எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல, நம்பல. ஒரு விஷஃபுல் திங்கிங் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றதற்கு பிறகு திமுகவிடமிருந்து நியாயமான எதிர்கட்சிகளாக நாங்கள் செயல்படுவோம்னு கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்வரிசையில வந்து உட்கார்ந்து அந்த ஸ்பேஸை இவங்க கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். ஒரு ஜென்யூனான டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம். இப்போ பிஜேபி போன்ற கட்சிகளுடைய டாமினேஷனுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா விஷயங்கள்லயும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு வேற எதுவுமே பேசவே கூடாதுங்கிற மனநிலைக்குள்ள எல்லா கட்சிகளும் போய் இருக்கிறாங்கன்னா அந்த நிலை தேவையில்லை. கேரளால எப்படி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையோடவும் இருக்கிறாங்க, அதே சமயம் மாநிலத்துக்குள்ள ஒருவரோடு ஒருவர் அவங்க மாதிரி எதிராக போகணும்னு இல்லை. இங்க வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்களை ஹைலைட் பண்ற ஒரு ரோலை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். திமுகவை தனியாக ஆட்சி அமைக்க விட்டுட்டு அவங்களுக்கு எதிரான ஒரு ரோலை இவங்க எடுக்கலாம். ப்ரொவைடட் இது கூட 200 சீட்டுக்கும் மேல திமுக கூட்டணி ஜெயிச்சதுக்கு பிறகுதான். அது இல்லாம நெக் டு நெக் ஃபைட்ல ஜெயிச்சாங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது. காங்கிரஸ் வந்து வேற பெரிய அளவுல எல்லாம் இங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை கையாள்வார். இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷன். அது போக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓவரால் பிளான் இருக்கு. அந்த பிளான் வந்து காங்கிரஸை இந்த கூட்டணியில் இருந்து கழட்டி விட வேண்டும் அப்படிங்கிறது. அதற்கு தேவையான இன்புட்ஸை வந்து யாரோ எங்கேயோ போடுறாங்க. அது இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளிடத்திலையும் எதிரொலிக்குது. அதுதான் அதுல சேட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறினால் அது காங்கிரஸ்க்கு நஷ்டமா, திமுகவுக்கு நஷ்டம்? நடக்காத ஒரு விஷயத்த நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக அந்த ஆய்வு பண்ணணும்? அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்வது சரியான முறை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அந்த கேள்விக்கே பதில் சொல்ல விரும்பல. காங்கிரஸ் வந்து 2026 தேர்தலில் உறுதியாக திமுக கூட்டணியை விட்டு போகாது. போவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி டாக்டர்.